வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். நாட்டின் ஜனநாயக கட்டமைப்பில் மகளிருக்கான இடஒதுக்கீட்டின் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான பிரச்சாரம் முடிவடைய 8 நாட்களே எஞ்சியுள்ள நிலையில் தேர்தல் களம் விறுவிறுப்படைந்துள்ளது. நாட்டின் சுயசார்பு பாரத கனவை நனவாக்குவதில் அரிய வகை கனிமங்கள் முக்கிய பங்களிப்பை வழங்குவதாக மத்திய நிலக்கரி கனிமங்கள் துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். தஞ்சை பெரிய கோவில் சித்திரை திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. பியூனஸ் ஏர்ஸில் நடைபெறும் மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று அர்ஜென்டினாவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் மகளிர் சக்தி, கடின உழைப்பு, துணிச்சல், தன்னம்பிக்கையுடன் புதிய உச்சங்களை எட்டியிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் மகளிர் ஆளுமை தேசிய மாநாட்டில் இன்று உரையாற்றிய பிரதமர் வாய்ப்புகளை விரிவுபடுத்தி மகளிருக்கு அதிகாரம் அளிக்க அனைவரும் ஒருங்கிணைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மகளிர் ஆளுமையை உறுதி செய்யும் வகையில் 21வது நூற்றாண்டில் மிகப்பெரிய முடிவு எடுக்கப்பட இருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். சட்டப்பேரவைகள் முதல் நாடாளுமன்றங்கள் வரை மகளிரின் பங்களிப்பை உறுதி செய்யும் வகையில் சிறப்பு நாடாளுமன்ற கூட்டம் வரும் 16ஆம் தேதி தொடங்கி 3 நாட்கள் நடைபெறும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். மகளிரின் பங்களிப்பு ஜனநாயகத்தை வலுப்படுத்துவதால் ஜனநாயக கட்டமைப்பில் மகளிருக்கான இடஒதுக்கீட்டின் அவசியத்தையும் பிரதமர் வலியுறுத்தினார். நாட்டின் விடுதலை போராட்டம் முதல் நாடாளுமன்ற முடிவுகள் வரை பெண்கள் இன்றியமையா பங்காற்றி இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். நாட்டின் உள்ளாட்சி அமைப்புகளில் 14 லட்சம் பெண்கள் தற்போது வெற்றிகரமாக செயலாற்றி வருவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். மகளிர் சக்தி வெற்றி பெறும் வகையிலான பல்வேறு திட்டங்களை 2014ஆம் ஆண்டு முதல் மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாகவும் பிரதமர் கூறினார். தமிழ்நாட்டில் 234 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு ஒரே கட்டமாக வரும் 23ஆம் தேதி நடைபெறும் சட்டப்பேரவை தேர்தலுக்கான பிரச்சாரம் முடிய 8 நாட்களே எஞ்சிய நிலையில் அரசியல் தலைவர்களின் பிரச்சாரம் விறுவிறுப்படைந்துள்ளது. பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி பிஜேபி வாக்குச்சாவடி தமிழக முகவர்களுடன் தேர்தல் பணிகள் தொடர்பாக காணொலி மூலம் இன்று கலந்துரையாடுகிறார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் திருவள்ளூர், கும்மிடிப்பூண்டி, திருத்தணி, ஆவடி, பூவிருந்தவல்லி தொகுதியில் வேட்பாளர்களுக்கு ஆதரவாக இன்று வாக்கு சேகரிக்கிறார். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து திருச்சியில் இன்று வாக்குகளை சேகரிக்க உள்ளார். திண்டுக்கல்லில் ஆதரவு திரட்டிய நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் வரும் சட்டப்பேரவை தேர்தலில் பொதுமக்கள் தங்களுக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். விருதாச்சலம் சட்டமன்ற தொகுதியில் திமுக கூட்டணியில் போட்டியிடும் தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் நல்லூர், அண்ணாத்தூர், வலசை நல்லூர் நகர், இலங்கையானூர் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் வாக்குகளை திரட்டினார். தர்மபுரியில் அஇஅதிமுக கூட்டணியில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் திருமதி சௌமியா அன்புமணி பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத சூழல் தமிழகத்தில் தற்போது உள்ளதாக குறை கூறினார். அஇஅதிமுக மக்களின் உரிமைகளுக்கு குரல் கொடுக்க தவறிவிட்டதாக திமுக துணை பொதுச் செயலாளர் திருமதி கனிமொழி திருநெல்வேலியில் இன்று தேர்தல் பிரச்சாரத்தின் போது குறை கூறினார். கல்வி மற்றும் மகளிர் நலனில் திமுகவின் திட்டங்களை அவர் எடுத்துரைத்தார். சிவகாசி பகுதியில் ஏற்படும் தொடர் வெடிவிபத்துக்கான காரணங்களை தொழில்நுட்ப ரீதியாக ஆராய்ந்து மதிப்பிட சிறப்பு வல்லுநர் குழு அமைக்கப்பட்டு விபத்துகள் மீண்டும் நடைபெறாமல் இருப்பதை உறுதி செய்ய உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே சத்திரப்பட்டியில் பட்டாசாலையில் இன்று நேரிட்ட வெடிவிபத்தில் படுகாயமடைந்த 3 பேரை மருத்துவமனையில் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறிய அவர் இதனை தெரிவித்தார். சட்டப்பேரவை தேர்தலையொட்டி 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தும் தொடர் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை தேர்தல் ஆணையம் முனைப்புடன் மேற்கொண்டு வருகிறது. நாகை மாவட்டத்தில் தோட்டக்கலைத்துறை மூலம் வண்ண வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட பூக்கோலம் வாயிலாக விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தோட்டக்கலைத்துறையின் மூலமாக வண்ண வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட பூக்கோலம் வாயிலாக 100% வாக்குப்பதிவின் அவசியம் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இதில் என் வாக்கு, என் உரிமை, என் ஓட்டு விற்பனைக்கு அல்ல என்பது உள்ளிட்ட பல்வேறு விழிப்புணர்வு வாசகங்கள் எழுதி பார்வைக்காக வைக்கப்பட்டிருந்தது. இந்த மலர்வண்ண கோலம் காண்போரின் கண்களுக்கு விருந்தாகவும் வாக்களிப்பதன் முக்கியத்துவத்தினையும் எடுத்துரைக்கும் வகையில் அமைந்திருந்தது என்றால் அது மிகையாகாது. நாகையிலிருந்து செல்வன் ஜெபராஜ். வேலூர் மாவட்டத்தில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் வாக்காளர்களின் வீடுகளுக்கே நேரடியாக சென்று அடையாள சீட்டுகளை வழங்கி அதற்கான பதிவேட்டில் வாக்காளர்களின் கையொப்பத்தை பெற வேண்டும் என்று மாவட்ட தேர்தல் அலுவலர் திருமதி சுப்புலட்சுமி கூறியுள்ளார்.
நம்முடைய மாவட்டத்தில் இருக்கிற 1427 பூத்துக்கான 5 சட்டமன்ற தொகுதிக்கான ஓட்டர் இன்ஃபர்மேஷன் ஸ்லிப் வரப்பெற்று BLOக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அதோட ஒரு ஓட்டர் கைடுன்னு ஒரு குடும்பத்திற்கு ஒரு கைடும் கொடுக்கிறோம், ஒரு புத்தகமும். இதை BLOக்கள் நேரடியாக வாக்காளர்களின் வீடுகளுக்கு சென்று வாக்காளர்களிடம் கொடுத்து அதற்கான ரெஜிஸ்டர்ல கையொப்பம் பெற வேண்டும். சிவகங்கை மாவட்டத்தில் வீடுகளுக்கே வந்து தபால் வாக்குகள் பெறப்பட்டது மிகுந்த பயனளிப்பதாக மாற்றுத்திறனாளி வாக்காளர் தெரிவிக்கிறார். என் பேரு ரவீந்திர பாரதி. நான் பார்வையற்றோர் மாற்றுத்திறனாளி. சிவகங்கை சட்டமன்ற தொகுதியை சேர்ந்தவன். தேர்தல் ஆணையம் ஃபார்ம் 12T ஃபார்ம் தந்து வீட்டுக்கே அதை ஃபுல் பண்ணி ஓட்டு போடுவதற்கு வசதி ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. அனைவரும் 100% ஓட்டு போட்டு சிறப்பிக்கும்படியும் சொல்லிக் கொள்கிறேன். தேர்தல் களம். தூத்துக்குடி மாவட்டத்திற்குட்பட்ட சட்டப்பேரவை தொகுதிகள் குறித்த தேர்தல் கண்ணோட்டம் இன்றைய தேர்தல் களத்தில் இடம்பெறுகிறது. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திகுளம், தூத்துக்குடி, திருச்செந்தூர், ஸ்ரீவைகுண்டம், ஒட்டப்பிடாரம், கோவில்பட்டி ஆகிய 6 சட்டப்பேரவை தொகுதிகளை கொண்டுள்ளன. மாவட்டத்தில் நடைபெறும் உப்பு உற்பத்தி, மீன்பிடி மற்றும் தீப்பெட்டி தொழில்கள் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களுக்கு வாழ்வாதாரமாக உள்ளன. மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சியில் தூத்துக்குடி மாவட்டம் குறிப்பிட்ட பங்கு வகிக்கிறது. தூத்துக்குடி மாவட்டத்தில் 6 சட்டப்பேரவை தொகுதிகளிலும் 6,77,004 ஆண் வாக்காளர்கள், 7,10,981 பெண் வாக்காளர்கள், 3ஆம் பாலினத்தவர் 201 பேர் என மொத்தம் 13,88,186 வாக்காளர்கள் வாக்களிக்க உள்ளனர். மாவட்டத்தில் உள்ள 6 சட்டமன்ற தொகுதிகளில் 92 பேர் போட்டியிடுகின்றனர். 21ஆம் நூற்றாண்டின் வளர்ச்சியாக கடல், விமானம், சாலை, ரயில் என 4 போக்குவரத்து வசதிகள் உள்ளன. இந்த மாவட்டத்தில் ஓட்டப்பிடாரம் மற்றும் விளாத்திகுளம் தொகுதிகளில் பல பகுதிகள் 19ஆம் நூற்றாண்டை நினைவுகூறும் வகையில் வானம் பார்த்த பூமியாக உள்ளன. ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் விவசாயம் முக்கிய தொழிலாக உள்ளது. கோவில்பட்டியில் தீப்பெட்டி, பட்டாசு தொழில்கள் வளர்ச்சி பெற்றுள்ளது. ஓட்டப்பிடாரம் பகுதியில் மக்களின் வாழ்வாதாரத்திற்காக சிறு, குறு, நடுத்தர தொழில் நிறுவனங்கள் அதிக அளவில் தொடங்கப்பட வேண்டும். இந்த மாவட்டத்தின் வளர்ச்சிக்காக போக்குவரத்து சீரமைப்பு திட்டங்கள், புதிய தொழில்கள் மூலம் வேலைவாய்ப்புகள் உருவாக்க வேண்டும். சுற்றுலா வளர்ச்சிக்கான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். கோவில்பட்டியை தனி மாவட்டமாக மாற்ற வேண்டும். அரசு தொழிற்பயிற்சி மையங்கள் அமைக்க வேண்டும். திருச்செந்தூர் நகரம் மேம்படுத்தப்பட வேண்டும். திருச்செந்தூர் நகரில் பாதாள சாக்கடை பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும். திருச்செந்தூர் பகுதியை சுற்றுலா தலமாக அறிவிக்க வேண்டும். தூத்துக்குடி மாவட்டத்தின் ஒவ்வொரு பகுதியும் ஒட்டுமொத்த பொருளாதாரத்தை நகர்த்தக்கூடிய ஆற்றல் மையங்களாக உள்ளன. இவற்றையெல்லாம் தேவையான உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதன் மூலமாக மாவட்டத்தின் அனைத்து பகுதிகளிலும் சமமான வளர்ச்சியை பெறும். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ. லக்ஷ்மணன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. நாட்டின் சுயசார்பு பாரத கனவை நனவாக்குவதில் அரிய வகை கனிமங்கள் முக்கிய பங்களிப்பை வழங்குவதாக மத்திய நிலக்கரி கனிமங்கள் துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். புதுடெல்லியில் அரிய வகை கனிம ஏல நிகழ்வில் இன்று உரையாற்றிய அமைச்சர், இதுவரை நடைபெற்ற 6 சுற்றுகளில் 46 அரிய வகை கனிம கட்டிகள் ஏலத்திற்கு விடப்பட்டதாகவும் 7வது சுற்றில் 19 கனிம கட்டிகளின் ஏலம் நடைபெறுவதாகவும் எடுத்துரைத்தார். 24 வகை கனிமங்களுக்கான இறக்குமதி வரியை மத்திய அரசு முற்றிலும் நீக்கியிருப்பதாக அமைச்சர் கூறினார். ஜாலியன் வாலாபாக் படுகொலை நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் வெளியிட்டுள்ள செய்தியில் இச்சம்பவத்தில் உயிரிழந்த வீரர்களின் தியாகத்தை தேசம் என்றென்றும் நினைவு கூறும் என்று கூறியுள்ளனர். தஞ்சை பெரிய கோவிலில் சித்திரை திருவிழா இன்று காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 18 நாட்கள் நடைபெறும் இவ்விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் வரும் 27ஆம் தேதி நடைபெறும் என்று எமது செய்தியாளர் கூறுகிறார். தஞ்சாவூர் பெரிய கோவிலில் சித்திரை திருவிழா 18 நாட்கள் சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். அதன்படி இன்று காலை கோவில் வளாகத்தில் அருள்மிகு ஸ்ரீ சந்திரசேகரர் புறப்பாடுடன் கொடியேற்றம் சிறப்பாக நடைபெற்றது. 40 அடி உயர கொடிமரத்துக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடத்தப்பட்டு மங்கள வாத்தியங்கள் முழங்க 100 அடி நீள கொடியேற்றம் நடைபெற்றது. சித்திரை பெருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சித்திரை தேரோட்டம் வரும் ஏப்ரல் 27ஆம் தேதி காலை நடைபெற உள்ளது. தஞ்சாவூரிலிருந்து ஆர். நந்தகோபால். பியூனஸ் ஏர்ஸில் நடைபெறும் மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று அர்ஜென்டினாவை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் ஜனநாயக கட்டமைப்பில் மகளிருக்கான இடஒதுக்கீட்டின் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான பிரச்சாரம் முடிவடைய 8 நாட்களே எஞ்சிய நிலையில் தேர்தல் களம் விறுவிறுப்படைந்துள்ளது. நாட்டின் சுயசார்பு பாரத கனவை நனவாக்குவதில் அரிய வகை கனிமங்கள் முக்கிய பங்களிப்பை வழங்குவதாக மத்திய நிலக்கரி கனிமங்கள் துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார்.
தஞ்சை பெரிய கோவில் சித்திரை திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. பியூனஸ் ஆயர்ஸில் நடைபெறும் மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று அர்ஜென்டினாவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.